இது 5th நவம்பர் 2019 நான்சி டிமாஸ் வாகமூத்தின் சீக்கிங் ஹிம் ப்ரோக்ராமிலிருந்து எடுக்கப்பட்டது. இன்றைய தலைப்பு மனுஷகுமாரன். இதில் இயேசுவானவர் அவருக்குன்ட்டே மிகவும் பிடித்தமான ஒரு பெயர் எது அப்படின்ட்டு நம்ம எப்போமாவது யோசித்து பார்த்துருக்கோமா? வேதத்தில் நற்செய்தி புஸ்தகங்களான மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் அதில் மட்டுமே இயேசுவானவர் மனுஷகுமாரன், அதாவது மனிதனின் மகன் அப்படின்ட்டு 80 தடவைக்கு மேலாக அழைக்கப்படுறாரு. அதில் பெரும்பான்மையான வசனங்கள் இயேசு அவரை குறித்தே மனுஷகுமாரன் அப்படின்னு அழைக்கிறார். சரியா? ஒரு நிமிஷம் இதை நம்ம யோசிச்சு பார்ப்போம். இயேசு கிறிஸ்து முழுமையாக, அதாவது முற்றிலுமாக கடவுள். அவர் இந்த அண்ட சராசரத்தின் ராஜா. ஆனால் அவர் தன்னை மனுஷகுமாரன் அப்படின்னு அழைக்கணும் அப்படின்னு தேர்ந்தெடுக்கிறாரு. நமக்கும் எவ்வளோ வித்தியாசம் பார்த்தீங்களா? பொதுவாகவே நாம் மற்ற மக்கள் நம்முடைய மிகவும் சுவாரஸ்யமான, இல்லைன்னா பிரபலமான, இல்லைன்னா மனசில் அழகாக பதியக்கூடிய நம்முடைய காரியங்கள், இல்லைன்னா அப்படிப்பட்ட நம்முடைய பட்டங்கள், பெயர்கள் அதை அறியணும் அப்படின்னு நம்ம விரும்புகிறோம். ஆனால் இயேசுவானவர் தம்முடைய பிரபலமான பட்டங்களை எல்லாம் தெரிந்து கொள்ளாமல் அவருடைய தாழ்மையான பட்டமான மனுஷகுமாரன் அப்படின்ற பெயரை தேர்ந்தெடுக்கிறாரு. அந்த பெயர் நமக்கு எதை நினைப்பூட்டுது? அவருடைய மனித நேயத்தை நமக்கு நினைப்பூட்டுது. நம்மளை மாதிரி அவருக்கும் ஒரு சரீரம் இருந்தது, நம்மளை மாதிரி அவருக்கும் பசி இருந்தது, சோர்வு இருந்தது, வருத்தம் இருந்தது, சோதனை இருந்தது, அப்படி எல்லாம் நமக்கு அதை நினைப்பூட்டுது. சரியா? இதில் ஒரு மிகவும் அழகான காரியத்தை நம்ம கற்றுக்கொள்கிறோம். என்னன்னா, மனுஷர்களின் பிள்ளைகளாகிய நாம தேவனுடைய பிள்ளைகளாக ஆவதற்காக தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து மனுஷகுமாரனானார். சரியா? இப்போ ஒரு சின்ன ஜெபம் செய்வோம். அன்புள்ள ஆண்டவரே, இயேசு மனுஷகுமாரன் என்ற பட்டத்தை ஏற்றுக்கொண்டதுக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. அதனால மனிதர்களின் பிள்ளைகளாகிய நாங்கள் கடவுளின் பிள்ளைகளாக ஆக கொடுத்த கிருபைக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. இயேசுவின் மூலமாய் ஜெபம் கேளும் அன்புள்ள பிதாவே, ஆமேன்.